மேசராசியில் பிறந்த உங்களுக்கு வழக்கம் போல் இந்த வாரமும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி பார்க்குற போது முதல்ல நமக்கெல்லாம் தேவை வாழ்க்கையில் வேலை. ஒன்று நம்ம வேலை செஞ்சு பிழைக்கணும், இல்லை பிஸ்னஸ் செஞ்சு பிழைக்கணும். அப்படி பார்க்குற போது வேலை எப்படி இருக்குது? வேலைன்னா யாரெல்லாம் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், அல்லது ஒரு பேர் போன கம்பெனியில் வேலை பார்க்குறேன், யாராக இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சுமாராக தான் இந்த வாரமும் இருக்குது. வேலை இருக்கான்னா வேலை இருக்கேன்னா உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்கார். அந்த வேலையை நீங்கள் பெரிய லெவலில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள், உண்மையாக பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்குது. வேலையை பற்றியில் பிரச்சனை இருந்தால் கூட வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? கையில் ஏதாவது பணம் காசு இருக்குமா அப்படின்னா பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் மட்டும் இல்லை, யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. மெயினாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், யாரெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கிறவங்க, ரெகுலராக மெடிசன் சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் ஏதாவது பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா, யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ உங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் வருமானம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் சரி, ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதே தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பும் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்ததோ அந்த நிலைமைகள் மாதிரி ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குது? யாரெல்லாம் படிப்பில் இருக்கீங்களோ உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டியில் இல்லை மற்ற விஷயங்களில் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அல்லது சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய சர்வெண்ட், உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள், அவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் போங்க. இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த வாரம் தலையிடாதீங்க. இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த உறவாக இருந்தாலும் சரி,